வீமா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட பிளான் டீட்டெயில்ஸை இந்த ஒரு ஆடியோவில் கிளியராக பார்த்துருவோம். இந்த கம்பெனியில் ஒருத்தரை கூட ஜாயின் பண்ணி விடாமல் ஆளே சேர்க்காம உங்களால் வாரம் 1200 ரூபாய், மாதத்துக்கு 4800 ரூபாய் வரைக்குமே வீட்டில் இருந்துகிட்டே சிம்பிளாக ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி அந்த 1200 ரூபாய் வாரம் கிடைக்கிது அப்படிங்கிறத கிளியராக இந்த ஆடியோவில் சொல்லிடுறேன். இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு 118 ரூபா பே பண்ணி உங்களோட ஐடியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு 315 ரூபா பே பண்ணி உங்களோட பர்ச்சேஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் பே பண்ணுற இந்த 315க்கு கம்பெனிலேருந்து உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத கீழே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். இப்போது எப்படி அந்த வாரம் ஆளே சேர்க்காம 1200 ரூபாய் கிடைக்கிது அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் 315 பே பண்ணி ஜாயின் பண்ண பிறகு உங்களை மாதிரியே கம்பெனியில் ஜாயின் பண்ணக்கூடிய யூசர்ஸில் ஒரு 30 யூசர்ஸை கம்பெனி உங்களுக்காக ரெஃபர் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் யாரையும் ஆள் சேர்க்க தேவையில்ல. அந்த மாதிரி கம்பெனி ரெஃபர் பண்ணி கொடுக்குற 30 யூசர் கிட்ட ஒவ்வொரு யூசர் கிட்ட இருந்தும் உங்களுக்கு வருமானமாக 40 ரூபாய் கிடைக்கும். இப்போ 30 யூசர் கிட்ட இருந்து 40 ரூபாய் வருமானம் அப்படின்னா 1200 ரூபாய் உங்களுக்கு வருமானம். இந்த 1200 உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்கமாக மாறிடும். ஓகேங்களா? இந்த 1200 தான் வாரம் உங்களுக்கு தொடர்ந்து லைஃப் ஃபுல்லாக கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது. இந்த 1200 ரூபாய் உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா கம்பெனியும் தொடர்ந்து லாபம் சம்பாரிச்சா மட்டும்தான் இவ்வளோ பெரிய இன்கம்மை கம்பெனி தொடர்ந்து நமக்காக கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் கம்பெனிக்கு நாம் அந்த 315 பே பண்ணி அவங்களோட அந்த ஒரு ப்ராடக்டை தொடர்ந்து நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? கம்பெனியிலேருந்து வரக்கூடிய வருமானமானது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமக்கு வரும். நமக்கு வருமானம் வந்த பிறகு நம்ம இந்த ப்ராடக்டை நம்ம பை பண்ணினா போதும். ஒவ்வொரு வாரக்கும் வரக்கூடிய வருமானம் நேரடியாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும். மினிமம் இவ்வளோதான் இன்கம் கிடைக்கும். மினிமம் வித்ட்ரா அப்படிங்கிற எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே நம்மளோட கம்பெனியில் கிடையாது. ஸோ 10 ரூபாயாக இருந்தாலும் அந்த 10 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அந்த வார சனிக்கிழமை கிரெடிட் ஆகிடும். ஓகே, அந்த 30 யூசர்ஸை எப்போ ஆட் பண்ணி கொடுப்பாங்க? ஸோ மொத்தமாக கொடுத்துருவாங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுப்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த 30 யூசர்ஸை ஆட் பண்ணி கொடுப்பாங்க. நான் மேலே அனுப்பியிருக்க அந்த இமேஜஸ் போல தான். ஸோ நீங்கள் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா முதல் வாரத்துலேருந்து 5வது வாரம் வரைக்கும் உங்களுக்கு எந்த யூசர்ஸும் ஆட் ஆக மாட்டாங்க. 21 ரூபாய் கேஷ்பேக். ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த 21 ரூபாய் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் இன்கம் மாதிரி லைஃப் ஃபுல்லாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். யூசர்ஸ் ஆட் ஆனாலும் அந்த யூசர் கிட்ட இருந்து வரக்கூடிய வருமானம் ப்ளஸ் இந்த கேஷ்பேக் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும். முதல் 5 வாரம் எந்த ஒரு யூசர்ஸுமே உங்களுக்கு ஆட் ஆக மாட்டாங்க. நீங்கள் தொடர்ந்து வாரம் 315 ரூபா பே பண்ணணும். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை முதல் 5 வாரம் உங்களுக்கு 21 ரூபான்னு தொடர்ந்து கிடைக்கும். 6வது வாரம் உங்களுக்கு ஒரு யூசர் ஆட் ஆகி ஒரு யூசர் கிட்ட இருந்து 40, அந்த கேஷ்பேக் 20ன்னு 6வது வாரத்திலிருந்து வாரம் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் 60 ரூபாய். ஸோ 10வது வாரம் உங்களுக்கு 2வது யூசர் ஆட் ஆயிடுவாங்க. ஸோ 2 யூசர் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 80, கேஷ்பேக் ஒரு 20. ஸோ 100 ரூபான்னு 10வது வாரத்திலிருந்து 15வது வாரம் வரைக்கும் வாரம் உங்களுடைய வருமானம் சனிக்கிழமை 100 ரூபாய். 15வது வாரம் உங்களுக்கு 3 யூசர் ஆட் ஆயிடுவாங்க. கேஷ்பேக்கோடு சேர்த்து 140 ரூபா வீக்லி இன்கமாக கிடைக்கும் வாரம் சனிக்கிழமை. ஸோ 20வது வாரம் 4 யூசர் ஆட் ஆயிடுவாங்க. கேஷ்பேக் ப்ளஸ் இந்த 4 யூசருக்கான இன்கம்னு சொல்லி 180 ரூபா உங்களுக்கு வாரம் கிடைக்கும். 25வது வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 யூசர் வரைக்கும் ஆட் ஆயிடுவாங்க. ஸோ 8 யூசர் ஆட் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களோட மினிமம் இன்கம் 26வது வாரத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிற மினிமம் இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 381 ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு வரும். அதாவது ஆவரேஜாக 400 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு 26வதுலேருந்து வீமால வருமானம் கிடைக்கும். ஸோ 26வது வாரத்துக்கு மேலே நமக்கு சனிக்கிழமை வரக்கூடிய வருமானத்தில் இருந்து தான் நாம் ஞாயிற்றுக்கிழமை பணம் கட்ட போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் 315 பணம் கட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ 26வது வாரம் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 380 ரூபா 400 ரூபா வருமானம் வரப்போகுது. ஸோ அந்த வந்த வருமானத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாம் கட்ட போகிறது வெறும் 315. ஸோ கட்டினது போக நமக்கு மினிமம் ஒரு 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கிது ஒரு வாரத்துக்கு. ஸோ தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப 26வது வாரத்திலேருந்து 52 வாரம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பண்ண உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் 52வது வாரத்தை கிராஸ் பண்ணுறப்ப கம்பெனி சொன்ன மாதிரி உங்களுக்கு 30 யூசர்ஸையுமே ஆட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வார வருமானம் 1200 அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் இன்கமாக உங்களுக்கு மாறிடும். சனிக்கிழமை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு 1200 ரூபாய் வருமானம் வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கட்ட போகிறது வெறும் 315 மட்டும்தான். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த 1200 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் இன்கமாக மாறிடும். நிறைய பேர் இன்னைக்கு வீமால ஜாயின் பண்ணி யாரையுமே ஜாயின் பண்ணி விடாமல் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வாரம் 1200 ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க லைவாக பேசி அனுப்புன அவங்களோட எல்லா ப்ரூஃப்மே கீழே அனுப்புகிறேன். ஸோ அதை பாருங்கள். இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள், லைஃப் டைம் ஏர்ன் பண்ணுங்கள்.